எந்தையும் தாயும் குறைவில்லாதொரு குருவையும் அனைத்துமாய் இருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி கீராவின் கரிசல் மனிதர்கள் என்ற உரையில் துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கி. ராஜநாராயணன் செப்டம்பர் 16, 1923 கோவில்பட்டிக்கு அருகிலுள்ள இடைசெவல் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது முழு பெயர் ராயங்கல ஸ்ரீ கிருஷ்ண ராஜநாராயண பெருமாள். கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்படுபவர் கீரா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை கீரா அவர்களை வாய்மொழி காவலர் என்று பாராட்டியுள்ளது. அழகிரிசாமியும் கீராவும் நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் இருவருமே சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள். இவரது முதல் சிறுகதை மாயமான் 1958 சரஸ்வதி என்னும் இதழில் வெளியிடப்பட்டது. மலைக்கு மட்டுமே பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கியதாக சொல்லிக்கொள்ளும் கீரா அதிகம் கற்றது அனுபவ பள்ளியில்தான். தான் எந்த பட்டமும் பெறாதது இவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறையில் சிறப்பு நிலை பேராசிரியராக பணியாற்றினார். கீராவின் படைப்புகளை 9 தொகுதிகளாக அகரம் வெளியிடுகிறது. கோவில்பட்டி வட்டாரத்தில் பொது உடைமை கொள்கைகள் வேகமாக பரவிய காலத்தில் விவசாயிகளின் ஆடு மாடுகள் ஏன் கதவுகள் கூட ஜப்தி செய்யப்பட்டன. மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்த விவசாயிகள் 100 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டன. அவ்விவசாயிகளில் ஒருவர் கீரா. தான் எழுதுவது மட்டுமன்றி பலரையும் எழுத வைத்து சுடர்களை ஏற்றி வைக்கும் சுடராக விளங்கியவர். அவ்வகையில் பூமணி, சோ தர்மன் இவர்கள் இருவரும் உருளைக்குடியிலிருந்து கீராவை சந்திக்க அவரிடம் வந்து கதைகளை கேட்கின்றன. இது மட்டுமா? இது போன்று தமிழ்ச்செல்வன், உதயசங்கர், கலாபிரியா என பல எழுத்தாளர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கதவு கதை மூலம் தமிழ் சிறுகதை உலகின் கதவை விசாலமாக வைத்தவர் கி. ராஜநாராயணன். என் மனதில் ஆழமாக பதிந்தது என்றால் கதவு என்ற அவரது படைப்புகளில் உள்ள சிறுகதையில் ஒன்று. இந்த கதவு என்ற சிறுகதையில் தீர்வை கட்டாததால் தலையாரி கதவை கலற்றி சென்று விட்டார். இதனால் குழந்தைகளின் விளையாட்டு போக்காக இருந்த கதவு துளைந்து விட்டது. மார்கழி பனிக்காற்று கார்காலத்தில் அக்குடும்பத்தில் உள்ள கை குழந்தை இறந்து விட்டது. ஒரு பக்கம் கை குழந்தையின் இழப்பு, மற்றொரு பக்கமோ குழந்தைகளுக்கு கதவு சென்று விட்டது. அவர்கள் விளையாட்டே பறிபோனதாக ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட உண்மை நிகழ்வை அதன் மண்ணின் மனம் மாறாமல் அப்படியே எடுத்துரைக்கிறார் கீரா அவர்கள். நாற்காலி என்னும் சிறுகதையிலும் ஒரு குடும்பத்தில் நாற்காலி என்பது எவ்வளவு முக்கியம், நாற்காலி இல்லாததெல்லாம் ஒரு ஊரா என்றவாறு இக்கதை தொடங்கும். இவ்வாறு நாற்காலி எத்தகைய அவசியம் என்றும் நம்மிடம் வந்து சேரும் எல்லாமே நமக்கு மட்டும் உரிமையானது என்பது நம் மனதில் ஆழமாக பதிந்தால் வருங்காலத்தில் அது துயரத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு கருத்தை கீரா மறைமுகமாக இக்கதையில் பதிவு செய்கிறார். மொத்தத்தில் மிகச்சிறிய ஒரு நாற்காலி மிக பெரிய கருத்தை கொடுத்திருக்கிறது. இவரின் படைப்புகள் கரிசல் நாட்டு மக்கள் அவர்களின் வாழ்க்கை, நம்பிக்கை, போராட்டம், நாட்டுப்புற கதைகள், ஏமாற்றங்கள் இவற்றை மையமாக கொண்டே இயற்றியிருக்கிறார். சிறுகதை என்று பார்த்தால் மின்னல், கரிசல் கதிகள், கருவேப்பிலை, கோபல்லபுரத்து கிராமம் என்ற நாவலும், கிடை, பிஞ்சிகள் என்ற குறு நாவல்களும் இவரது படைப்புகளில் அடங்கும். கீரா அவர்கள் அறக்கட்டளைகளை உருவாக்கி தன்னுடைய இறுதி காலத்திலும் கூட KS ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து கதை சொல்லி என்ற காலாண்டு இதழை வெளிக்கொண்டு வந்தார். இவ்வாறு 1971ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி விருதும், 1979 இலக்கிய சிந்தனை விருது, 1991 கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதும், 2016 மற்றும் 17 ஆகிய ஆண்டுக்கான மனோன்மணிய சுந்தர விருதும் பெற்றுள்ளார். இத்தனை விருதுக்கும் சொந்தக்காரரான கீரா ராஜநாராயணன் அவர்கள் மே 17ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார். தமிழக முதல்வர் கரிசல் குயில் என அழைத்தது மிகவும் பொருத்தமானதுதான். ஒரு எழுத்தாளருக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்வது என்பது புதிய வரலாறு. நமது அரசு புதிய பாதையில் செல்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக கரிசல் குயில் விழாவிற்கு கோவில்பட்டியில் சிலை அமைப்புகள் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தது பெருமைக்கு உரிய ஒன்றாக கரிசல்காரர்கள் கருதுகிறார்கள்.
இவ்வாறு கீரா இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவரின் படைப்புகள் ஒவ்வொன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அவ்வகையில் கோவில்பட்டியில் கீரா நினைவு மண்டபம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் இன்னும் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பொருணை இலக்கிய திருவிழாவில் இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.